எப்படியோ நடக்குது. இல்ல இல்ல இல்ல, நம்ம அவரவர்களுக்கு இருக்கிற அடையாளத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க தன்னுடைய ஊழியத்தை செய்யாம, அவங்க தன்னுடைய அழைப்பை கண்டுபிடித்து தன்னுடைய உலகம் இல்ல தன்னுடைய வைகோசத்துல போய் ஊழியம் செய்யாம நம்முடைய ஊழிய போர்வை எடுத்து அவங்க போட்டு எங்க சபையில இது நடக்குது, எங்க சபையில அது நடக்குது, எல்லாம் நடக்கட்டும், அந்த சபையில நீ என்ன பண்றன்னு நான் போய் கூட்டத்தோட ஒன்னா நின்று கையை தூக்கி காலை தூக்கி ஆராதிச்சுட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். அப்போ மத்தேயு 28 வாசித்தோமே, அது அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு இல்லையா? சொல்றேன், நம்முடைய சபை கட்டடத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட மாபெரும் கட்டளையாயிருக்கும். சபை கட்டத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, சொல்ற சண்டே ஸ்கூல் பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளையும் அந்த கட்டளை நிறைவேற்றும். ஒரு வாலிப கூடுகை நடந்தா வாலிப கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியான அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். பிரியமான இந்த முறைமையின்படி 95% ரட்சிக்கப்படுகிறார். யோசித்து பார்த்து ஒரு பெரிய நம்பர். 100-95 ஒரு பெரிய நம்பர். ஆனா நம்ம இந்த 95% பலன் தருகிற மினிஸ்ட்ரிய பைபிள் ஸ்கூல்ல சொல்லி தரதில்லை. பைபிள் ஸ்கூல்ல சொல்லி தரதில்லை. சபைகள் இந்த முறையை என்ன பண்றதில்லை, கையெழுத்து பயன்படுத்துறது இல்லை. 100-5% தான் பலன் தருது. அந்த பயன் தருகிற அந்த முயற்சியிலே திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் செய்து அந்த 5% பலனிலே நம்ம எப்படி இருக்கிறோம், திருப்தி அடைகிறோம். நம்ம இன்னும் சிறுபான்மையா இருக்கிறதுக்கு அதான் காரணம். ஏன்னா நம்ம எண்ணிக்கை சிறுபான்மை அளவுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். We are working only on 5%. 5% பலன் தர அந்த முறைமே தான் நமக்கு தெரியுது. அந்த முறைமையில தான் வேலை செய்யணும். அதே 5% பலன் வருது. நான் சொல்றேன், இவ்வளோ சபைகள் இருக்கு, போதகர்கள் பெருகி இருக்கிறாங்க, மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன் 95% வந்திருக்க வேண்டியது வெறும் 5% தான் வந்திருக்கு. வெறும் 5% தான் வேலை நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிப்போமே, உங்க ஊர்ல ரொம்ப கைலாசியான ஒரு டாக்டர் இருப்பார் இல்லையா? இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா RMP சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் டாக்டர் கிடையாது, MBBS படிச்சு வரல. ஒரு டாக்டர்கிட்ட கம்பவுண்டரா சில நாட்கள் வேலை செஞ்சார், சில வருஷங்கள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் என்ன ஆயிட்டாரு, அவரே தனி கடையை போட்டாரு, பிரான்ச் ஓபன் பண்ணாரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா, இவர் வேலை செஞ்சிருக்காரு ஒரு டாக்டர், அவர்கிட்ட கூட அவ்வளவு கூட்டம் போறது இல்லை. இவர்கிட்ட பயங்கர கூட்டம். காலையில 7 மணிக்கு வந்து உட்காருவாரு, 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது ஒரு பை நிறைய காசு எடுத்து போவார். ரொம்ப நேரம் சாப்பிட 20 நிமிஷம் தான். உடனே திரும்ப வந்து 1 மணி வரைக்கும் உட்காருவாரு. வந்துட்டே இருக்கும் ரவுண்டு. மக்கள் நம்புறாங்க. அதிகபட்ச மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த டாக்டர்கிட்ட போனா ஒரு ஊசி போட்டா போதும், எதா இருந்தாலும் சுகமாயிடும். அவர் MBBS படிச்சிருக்காரா இல்லையா தெரியாது. உங்களுக்கு என்ன, எல்லாம் போறாங்க, கூட்டமா குமியுது, அங்க போனா நல்லா இருக்கு, ரிசல்ட் இருக்கு, அதனால என்ன பண்ணுவோம், நாம போவோம். சும்மா சொல்ல, படிச்சாலும் வந்து உட்காந்துருப்பாங்க. பெரிய படிச்சிருக்காங்க, டாக்டர் தான் போக முடியாதியா, இவர் 100 ரூபாய் தான் வாங்குறாரு ஒரு ஊசிக்கு, நல்லாவும் ஆயிடுது, அதனால என்ன பண்ணுவோம், போயிடுவோம். இப்படி வச்சுக்கோங்க. இந்திய தேசத்துல கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? தோனி விளையாடுற மேட்ச்ல எல்லாம் திருச்சியில ஒரு குறிப்பிட்ட கடையில வாங்குற பேட்ல தான் விளையாடுறாரு. எப்ப எந்த மேட்ச் எல்லாம் அந்த பேட்ல விளையாடுறாரோ அதுல என்ன 6 அடிச்சிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருதுன்னு வைங்க. 95% இங்க திருச்சியில வாங்கின பேட்ல விளையாடுற 95% மேட்ச் எல்லாமே ஜெயிச்சாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? திருச்சி படம் எடுப்பாங்க. ஆனா 95% ஊழியம் பலன் தரக்கூடிய ஒரு ஊழிய முறை இருந்தும் சபை ஏன் இன்னும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்ற என்னுடைய கேள்வி. படிக்காத ஒரு டாக்டர், மக்கள் நம்புறான், சொல்றதை கேட்கறான், 95% நம்புறான், அவருக்கு போனா சரியாயிருக்கா, போன ஊசி போட்டு சரியாயிருக்கு. ஒரு பேட் இந்த கடையில வாங்கின
ஆனாரு, அதனாலதான் மேட்சை ஜெயிச்சார் சொன்னா நம்பிடுறான். ஆனா 95% பலன் தரக்கூடிய ஒரு ஊழிய முறை இருந்தும் நாம் ஏன் இன்னும் இந்த ஒயிட் போஸ்ட் ஊழியத்தை சபையில் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற அதுக்கு முதல்ல காரணம் என்ன? நாம் கட்டிடத்தை சபை என்று நம்பிக்கொள்ளும். கட்டிடத்தை நிறைவேற்ற வேலையில் இருக்கிறோம். நான் சொல்றேன், அது இல்ல நம்முடைய தரிசனம் வந்து திருப்பம். நம்ம இப்போ ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொன்னா, எப்பா சென்னை போய் எப்படி இருந்தது? போயிட்டப்பா, போறப்ப காலையில கிளம்பினேன், மதியம் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன், வர்றப்பதான் 4 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இல்ல போறப்ப 4 கீர் இருந்தது, வர்றப்ப 1 கீர் தான் இருந்தது ரிவர்ஸ். ஆனா அதிலே வந்துட்டு இருந்தேன், அதான் 4 நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இருக்கு சபையுடைய நிலைமை. நம்ம ரிவர்ஸ்லயே வந்துட்டு இருக்கோம். உள்ளவா உள்ளவா உள்ள ஆண்டு சொல்ல, வெளியே போ வெளியே போ வெளியே போ. நம்ம சொல்ல, ஆண்டவரே கொண்டு வாரு அப்படின்னா, வெளியே அனுப்பியா அனுப்புனா போ, அங்க போய் சபை ஆரம்பி. இல்ல இல்ல, நீ சபையாகவே செல். நம்ம பயமே என்னன்னா, அவன் வெளியே போய் ஊழியம் செய்ய சொன்னா வெளியே போய் என்ன ஆயிடலாம், நமக்கு எதிரா வேற வச்சிடலாம். பாஸ்டர் நீங்க ஏன் அப்படி அனுப்புறீங்க? சபையவே அனுப்புங்க. ஆமென். சபையாகவே போகிறாய் என்று சொல்லி, நீ தான் சபை. உலகத்துக்குள்ளதான் உனக்கு வேலை. உங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்மளை நம்பி இந்த பகுதியில கர்த்தர் வைத்திருக்கிறார்னு அந்த சபைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். சபைங்கிறது ஒரு கட்டடம் கிடையாது. யார் தான் சபை? எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் சபை, நான் தான் சபை, நான் தான் சபை. ஃபாதர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடார். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள், நாமே கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள். அடுத்தது 3வது, முதல்ல பார்த்தோம் ஒயிட் போஸ்ட் என்னன்னு பார்த்தோம். 2வது சபை என்றால் என்ன? இப்போ ஏன், எதற்கு, எப்படி ஒயிட் போஸ்ட் ஊழியத்தை ஏன் செய்யணும், குறிக்கோள். 2வது எதற்காக செய்யணும். 3வது எப்படி செய்யணும். இந்த ஒயிட் போஸ்ட் ஊழியம் வந்து ஒரு பெரிய சத்தியத்தோடு ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் போக நேரம் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தனிநபரை மையமாக கொண்டு சபை இயக்கக்கூடாது. சபைங்கிறது ஒரு தனிநபரின் மேல் கட்டி எழுப்பப்படக்கூடாது. நான் தான் எல்லாமே அப்படின்னு கூடாது. நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாம் நடக்கும். நேரம் நமக்கு போக முடியாது. எபேசியர் 6வது அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உலகாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அந்த வசனம் கீழே பிசாயில் கிடைக்கும். சரி, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்ன ஒயிட் போஸ்ட் ஊழியம் ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த பூமியில எதிரியின் வட்டத்துக்குள்ளே வாழ்ந்தோம். இயேசு இந்த பூமிக்குள்ள வந்தது எதிரியை வீழ்த்தி தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியாதபடி தடை செய்கிற பிசாசின் தந்திரங்களை வீழ்த்தி நம்மை தேவனோடு இணைக்கும்படியாய், ஒப்புரவாக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கோம். அப்ப இந்த ஒயிட் போஸ்ட் ஊழியம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த நோக்கத்தை, தேவனுடைய அந்த நோக்கத்தை, மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக செய்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறது. இதை எப்படி செய்யணும், இதை ஏன் செய்யணும் அப்படின்னா, முதலாவது இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும். அந்த ஸ்லைடை மாத்துங்க, அடுத்த ஸ்லைட் மாத்துங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் மாத்துங்க. ஓகே, லூக்கா 19:10. ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, இழந்து போனவைகளை தேடவும் இழந்தவைகளை தேடி மீட்கும்படியாக இந்த ஊழியத்தை செய்யணும். ஏன் இந்த ஒயிட் போஸ்ட் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். 2வது, எப்படி இதை செய்யணும், அல்லது மத்தேயு 16
18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதை எப்படி செய்யறோம்னா சபையின் மூலமாக செய்கிறோம். எப்படி செய்யறோம்? சபையின் மூலமாக, சபையை கொண்டு செய்கிறோம். முதல்ல ஏன் செய்யறோம்? இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும். இரண்டாவது எப்படி செய்கிறோம்? சபையின் மூலமாக, சபையை கொண்டு இதை செய்கிறோம். மூன்றாவது இதை நிறைவேற்றுகிறதற்காக என்ன வழிமுறையை நாம் கையாளுகிறோம் அப்படின்னா ஒய்கோஸ், அதாவது உறவை மையமாய் கொண்ட, அடுத்த ஸ்லைடு பாருங்க, உறவை மையமாய் கொண்ட அந்த எப்படி பண்றோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சபையின் மூலமாக. ஏன்? எபேசியர் 4 11 12 13 13 எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம். சபைக்குள்ள கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராகவும், இதுல ரொம்ப முக்கியமா மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தியாகவும் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவது. 3 காரியத்தை போட்டிருக்கு. 3 காரியம். ஒன்று, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இரண்டாவது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. மூன்றாவது, சரீரம் சபையானது பக்தி விருத்தி. இந்த 3 காரியமும் சபையில இருக்கணும். கர்த்தர் நம்முடைய எல்லா ஊழியங்களையும் டிசைன் பண்ணியிருக்கிறதே இந்த 3 காரியங்களுக்காக. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, அப்புறம் சபை பக்தி விருத்தி அடையும்படியாக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை மேய்ப்பராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். இதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஏற்படுத்துகிறார். எதுக்கு? 3 காரியம். ஒன்று, பக்தி விருத்தி. இரண்டாவது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. இது 3 உங்க சபையில நடக்குதா அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வெறும் பிரசங்கம், அவங்க நம்ம உற்சாகப்படுத்தி அனுப்புறோம் அப்படி இருக்குதா, அல்லது அவர்களுக்குள்ளே சீர்கொள்ளுதல், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள். மூன்றாவது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது எப்படி செய்கிறோம், இதுக்கு என்ன வழிமுறை காட்ட கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அடுத்த ஸ்லைட பாருங்க. உறவுகளை மையமாய் கொண்ட ஊழியத்தின் மூலம், ஒய்கோஸை மையமாய் கொண்ட உறவுகள் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு பெரிய வழிமுறையை கொடுத்திருக்கிறார். நீங்க அத இப்போ அலைன் பண்ணா கூட பரவாயில்லை. இந்த ஸ்லைட்ஸ் வந்து காமிச்சா ஓகே. எப்படி இத செய்றார் அப்படின்னா ஒய்கோஸை மையமாக கொண்ட உறவுகள் மூலமாக. ஒண்ணு, ஏன் அப்படின்னா இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும். இரண்டாவது, எப்படின்னா சபையின் மூலமாக சபை. மூன்றாவது, அதை எப்படி அதுக்கான வழிமுறையாக என்ன கற்றுக்கொடுத்திருக்கிறார்னா ஒய்கோஸை மையமாக கொண்ட உறவுகள் மூலம். சில வசனங்களை பார்க்கலாமே. மார்க் 5:19 பார்ப்போம். இயேசு அவனுக்கு உத்தரவு விடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அந்த இடத்துல பாருங்க ஒய்கோஸ், உன் வீட்டிற்கு அப்படிங்கிறது ஒய்கோஸ் அப்படி வாசிப்போம். நீ உன் வீட்டாரிடத்தில், நீ உன் ஒய்கோஸுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அடுத்த ஸ்லைட் போ. லூக்கா 19:19. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இந்த ஒய்கோஸுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அடுத்த ஸ்லைட் போ. யோவான் 4:53. அவனும் அவன் ஒய்கோஸ் அனைவரும் விசுவாசித்தார்கள். நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, அப்புறம் நீங்க தியானித்துக் கொள்ளலாம். அடுத்த